நடிகர் தனுஷ் அவரு அரசியலுக்கு வர இருக்காராம். அடுத்தடுத்து அரசியல் வேலைகளை ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காருன்னு செய்திகள் வெளியாகிருக்கு. தனுஷ் அவர்கள் விவாகரத்துக்கு அப்புறமா அவரோட வேலைகள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த படம், அப்பப்ப ரசிகர்களை மீட் பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. தனுஷ் அவரு அரசியலுக்கு வர போறாருன்னு இப்ப நிறைய யூகங்களை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, அவரோட ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பா புதிய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கொடி சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களை கொண்டதாம். அதோட மையத்துல தனுஷ் அவரு கை கூப்பி வணங்குற படமும் அதுக்கு மேல ஒரு சிவப்பு நட்சத்திரமும் இடம்பெற்றிருக்கு. இந்த புதிய கொடி அறிமுகம் தனுஷ் அவரோட அரசியல்ல தடம் படிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கு. தனுஷ் அவருடைய தந்தையும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா அவரோட மகன் அரசியலுக்கு வர்றது பத்தி பேசியிருக்காரு. அதே சமயம் நடிகர் விஜய் அவர் அரசியல்ல முதலமைச்சரா மாறி இருக்காரு. அடுத்து 2031 தனுஷ் அவர் முதலமைச்சரா வருவாருன்னு சொல்றாங்க. ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை பரப்பி வராங்க. இந்த மாதிரி செய்திகளை சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. திடீர்னு அவங்க இப்படி எல்லாம் பேச காரணம், தனுஷ் அவரு இப்ப தீவிரமா அரசியல்ல கவனம் செலுத்த இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது தனுஷ் அவரு சட்டமன்ற தேர்தல்ல தன்னோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்காரு. இது அவரோட அரசியல் ஈடுபாடு குறித்த விவாதங்களுக்கு மேலும் மிகப்பெரிய வலு சேர்த்திருக்கு. இருந்தாலும் ரஜினி அவர்கள், கமல் அவர்கள் போன்ற ஜாம்பவான்களால அரசியல்ல வெற்றி பெற முடியல. இந்த நிலையில தனுஷ் அவர் வருவாரா அப்படிங்கிற பல கேள்விகளும் இருக்கு. ஆனா அவங்க ரசிகர்கள் எடுத்திருக்க முடிவை பார்த்துதான் நிச்சயமா அவர் அரசியலுக்கு வருவாரா, அதனாலதான் இந்த கொடி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி தனுஷ் அவரு கொடி படத்துல அரசியல் விஷயங்கள் எல்லாம் பேசினது, அதுல வர காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. 24 ஆண்டுகால கலைப்பயண வெற்றியை குறிக்க ரசிகர்கள் இந்த கொடியை அறிமுகப்படுத்தினாலும் அரசியல் நோக்கர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரட்சிகரமான அரசியல் அடையாளம் அப்படிங்கிறாங்க. இந்த கொடியில இருக்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற வாசகம் அவரோட அரசியல் வருகைக்கான எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. விஜய் அவர் கட்சி தொடங்கி குறுகிய காலத்துல இவ்வளவு தூரம் வரவேற்பு பெற்று முதலமைச்சரானார்ல, இதை தொடர்ந்து நிறைய பிரபலங்களும் அரசியலை நோக்கி நகர்ந்து வராங்க. அந்த வரிசையில தனுஷ் அவரும் இணைஞ்சிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. புதிய கட்சி தொடங்குறது குறித்து தனுஷ் அவரு இன்னும் வாய் திறக்கல. இந்த நட்பணி மன்ற கொடி விவகாரம் ஹாலிவுட் மற்றும் அரசியல் வட்டாரத்துல இப்ப ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.